நடிகர் விஜய் அவர்கள் பற்றிய எங்கள் கருத்து நடுநிலையாளர் பார்வையில் மிக தெளிவாக இருக்கும். அதில் எந்த விசிறும் கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பவன் கல்யாண், விஜயகாந்த், கமல்ஹாசன் மாதிரி களத்தில் நின்று அது விஜய் தலைமைக்கு எடுத்தாதான் அது விஜய்க்கு ஓட்டு. அதுதான் ப்ரூவ்டு ஓட்டு. இப்போ அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட். இது அண்ணன் சிவாஜி அவர்கள் ப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடியே ஜானகி அம்மையார் சிவாஜிக்கு 50 சீட்டு கொடுத்து விழுந்தது எல்லாமே அதிமுக ஓட்டு தான். அண்ணன் சிவாஜியை வச்சு ஒரு ஓட்டு கூட ஜானகி அம்மையாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. இது நீங்கள் தொகுதி வாரியாக அதை பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியும். 89 ரிசல்ட்டை எடுத்து பார்த்தாலே தெரியும். அதே வேளையில் விஜயகாந்த் ஜெயலலிதா அம்மையார் 41 சீட்டு கொடுக்கும்போது 50% மேலே ஜெயலலிதா அணி 37 இருந்தவங்க போகிறதுக்கு விஜயகாந்த் ஒரு 10% வாக்குக்கு மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த காம்பினேஷன் 50% மேலே ஜெயலலிதாவை கொண்டு போச்சு. அதே மாதிரி 40% நாயுடுக்கு 7% பவன் கல்யாண் ப்ளஸ் மோடி பிரதமருங்கிறது 50க்கு மேலே கொண்டு போச்சு. அந்த இடத்துக்குள்ளே தான் நாங்கள் விஜய் பலம் நிரூபிக்காதவர் விஜய்னு சொல்கிறோம். ஆனால் பலம் நிரூபிக்காதவரே பலம் நிரூபித்த மாதிரி ஊடகங்கள் வேற செய்தி இல்லாத தன்மையிலையும் பக்கத்தை நிரப்புவதற்கும், நான் அவங்களை யாரும் குறை சொல்லலை. தே ஆர் இன் தேர் ப்ரொஃபஷன் அண்ட் தேர் ட்ரேடு, அதில் நான் குறை சொல்லலை. பலம் நிரூபிக்காத விஜயை கற்பனையாக ஏட்டுச்சுரக்கையாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. 26ல் அவர் பலம் நிரூபிக்க முன்னாடி அவர் பின்னாடி 1% வாக்குள்ளவங்க கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்க. 234லையும் கஷ்டப்பட்டு கேண்டிடேட் போட்டு என்ன பலத்தை நிரூபிக்கிறாரோ அது 2006க்கு மேற்பட்ட விஜயகாந்துக்கு பலம், 2019க்கு மேற்பட்ட பவன் கல்யாணுக்கு பலம். அந்த பலம் X%, அதுக்குள்ள நான் இப்போ வாதத்துக்கு வரல. அதுதான் ப்ரூவ்டு டெஸ்டட் ஓட்டு. அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் லீடரால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. தன் கையில் வராத ஓட்டை யாராலையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியாதது அல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.